மற்றும் விருச்சிக ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எப்படியான பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கான கிரகங்களின் பேச்சியுடன் ஒப்பிட்டு, அதாவது சனி, ராகு, கேது, குரு, சூரியன், புதன் போன்ற கிரகங்களின் மாற்றங்களுடன் ஒப்பிட்டு உங்களுக்கான பலன் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் போன்றவற்றை அறிவதற்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். துளாராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நீங்கள் தொழில், பணம், உறவுகள் போன்றவற்றின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முதல் இதுவரைக்கும் வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல ஆல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலம் நான் போட போகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல இந்த அனைத்து வீடியோக்களும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல்ல பிளேலிஸ்ட்ல நீங்கள் பார்க்கலாம். வந்து யூடிவியில் சேர்ச்சி வரல அடிச்சு வசிராஜி அஸ்ட்ராலஜி நடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டு உங்களோட எது ராகு தோஷமோ செவ்வாய் தோஷமோ எல்லாட்டி ஏதாவது தோஷங்கள் எல்லாட்டி உங்களின் ராசி வாழ்க்கை ரகசியம், நட்சத்திர வாழ்க்கை ரகசியம், மாத ராசி பலன்கள், புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் சனி பேச்சு பலன் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பேச்சு அடைவரும் அந்த பேச்சு பலன் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்ட சேனலான வசிராஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பலன் போட்டு வரேன். இதுல சேர்த்துத்தான் ஓரளவு போடுறேன். இது வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இதுல ஜாதகம் சம்பந்தமா அனைத்து விதமான தோஷங்கள், நன்மைகள், திருமண வாழ்க்கையில் நடைபெறுவது, திருமணம், 2ஆம் திருமணம், முதல் திருமணம் மற்றும் உங்களுக்கான கலத்திர தோஷம் இருக்கின்றதா என்று சகல விதமான தோஷங்கள், நாகதோஷத்திலிருந்து எல்லாம் அறிந்து கொள்ளலாம். எந்த இடத்துல இருந்தா நாகதோஷம், எந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம், இல்லாட்டி செவ்வாய் தோஷமா இல்லையா, சில நேரம் நீங்க செவ்வாய் தோஷம் நினைச்சு கொண்டிருப்பீங்க, அது செவ்வாய் தோஷம் இல்லாம இருக்கலாம். அப்படியான விளக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள வர்க்க மூலம் இதை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் ஒரு கேள்வி மட்டும் எழுதி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதாவது இலவசமாக ஜாதகம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த யூடியூப்ல இருக்கிற கொமான்ல எழுதிக்கொள்ளுங்க. மெசேஞ்சர்லயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்லயோ நான் இலவசமாக சொல்றேன். வாட்ஸ்அப்ல முழுமையா வடிவாக விரிவாக எழுதி கேட்கலாம். ஆனா அதுல காசு கட்டித்தான் நான் சொல்லுவேன். போன் எடுத்து எடுக்க மாட்டேன், நேரம் இல்லை. வாட்ஸ்அப்ல காசு கட்டி கேளுங்கள். மற்றபடி யூடியூப் சேனல்ல இலவசமா ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு ஜாதகம் எழுதி கேட்கலாம். அனைத்து விதமான நன்மை, தீமை, கோடீஸ்வர யோகங்கள், தொழில், அரச வேலையா, தனியார் வேலையா எல்லாத்த பற்றி நான் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இருக்கின்ற கிரகங்களின் பலன்கள், திசைகளின் பலன்கள் எல்லாம் அறிந்து கொள்ளலாம். என்ற யூடியூப் சேனல்ல வசிராஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்ல வீடியோவா போட்டுக்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள். பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படியான ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஆன பலன் மற்றும் பரிகாரங்களை. துளாராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் நீங்கள் தொழில், பணம், உறவுகள் போன்றவற்றின் அடிப்படையில் கலவையான முடிவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். 8வது வீட்டில் குரு இருப்பது பரம்பரை மற்றும் கடன் மூலம் எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் திடீர் நிதி ஆதாயங்களை பெறலாம். 5ஆம் வீட்டில் சனி இருப்பதால், 8ஆம் வீட்டில் குரு இருப்பது பரம்பரை மற்றும் கடன் மூலம் எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் வீட்டிற்கு அதிபதி குரு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் திடீர் நிதி ஆதாயங்கள் பெறலாம். 5ஆம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் குறித்து கவலைப்படலாம். 5ஆம் வீட்டு சனியால் துலாம் ராசி என்பவர்களே உங்களின் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் குறித்து உங்களுக்கு கவலைகள் ஏற்படலாம். கேதுவின் ஸ்தானம் 12ஆம் வீட்டில் இருப்பதால் துளாராசி என்பவர்களே பொருள் விஷயங்களுக்கு பதிலாக ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் பயணம் செய்வதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கோயில்களுக்கு செல்வீர்கள். கூடுதலாக இந்த விஷயத்தில் திருப்தி அடைவீர்கள். 6வது வீட்டில் இருக்கும் ராகு இந்த ஜனவரி மாதம் அனைத்து தடைகளையும் சம்பவங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான உறுதியையும் தைரியத்தையும் உங்களுக்கு வழங்குவர். உங்களுக்கு ஏற்பட போகும் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு வரும் தடைகளை தவிடுபடி ஆக்குவீர்கள். உங்களுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் வரும், அதே நேரம் நீங்கள் ஜெயிப்பீர்கள். முதல் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் துளாராசி அன்பர்களே உங்களுக்கு அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் தரலாம். இந்த மாதம் உங்கள் வியாபாரத்தில் பெரிய லாபம் ஈட்ட முடியாது, லாபமே வராது. இந்த
மாதம் போட்டித் தேர்வுகளுக்கு செல்வது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. துளாராசி என்பவர்களே, போட்டித் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. இந்த மாதம் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் முன்னோக்கி செல்வதில் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும். யோசித்து செயற்படுங்கள், திட்டமிட்டு செயற்படுங்கள். ஏனெனில் உங்கள் நிதானத்தை இழந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் இல்லாமல் போகும். இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தை மாதத்தில் நல்ல மற்றும் பரஸ்பர அன்புக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்திற்கான நல்ல அறிகுறிகளை கொடுக்கவில்லை. திருமணம் நடைபெறுவதென்றால் ஜனவரி மாதத்தில் செய்ய வேண்டாம். நீங்கள் இதை செய்ய திட்டமிட்டால் இப்போதைக்கு நிறுத்துமாறு அறிவுறுத்தப்படுகின்றோம். நீங்கள் ஒரு பெரிய முதலீடு செய்தால் ஜனவரி மாதம் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் பேச்சிப்பதால் இந்த தை மாதம் உங்கள் உடல்நிலை சரியாக இருக்காது. இதனுடன் தொண்டையில் தொற்று, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், காலில் பிரச்சனைகள், கண் எரிச்சல், உடல்நல பிரச்சனைகள் இந்த மாதம் சந்திக்க நேரிடும். இதற்கான பரிகாரம் என்னவென்றால், ஓம் கணேசாய நம, ஓம் கணேசாய நம, ஓம் கணேசாய நம என்று இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கவும். விநாயக பெருமானை வணங்குங்கள், குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ராகு சாதகமாக இல்லை மற்றும் குரு 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும். குரு 7வது வீட்டில், அதாவது மே மாதம் வரைக்கும் குரு பேச்சு நடைபெறுகிற வரைக்கும் 7ஆம் வீட்டில் தான் இருக்கும். சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்வர். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சனி பேச்சு நடைபெறுகிற வரைக்கும் சனி 4ஆம் வீட்டில் அமர்வர். கேது சாதகமாக கருதப்படும். அதேபோல துளாராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கேது சாதகமாக கருதப்படும் விருச்சிக ராசி என்பர்களே, 11ஆம் வீட்டில் இருப்பார் கேது. தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது. ஆனாலும் 4ஆம் வீட்டு சனி 7.5 சனியின், அதாவது 7.5 சனியை அளவு தாக்காது. ஏன், அட்டமச்சனி அளவு கூட தாக்காது, பிரச்சனைகளை தருவதில்லை. அட்டமச்சனியின் தாக்கத்தின் அரைவாசி தாக்கம் தான் இந்த 4ஆம் வீட்டு சனி. சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். ஆகவே பெரிதாக சனி உங்களுக்கு, தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்றது. சரி, தொழில் கிரகமான சனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதகமற்றதாக இருக்க போகின்றது. சனி உங்கள் வாழ்க்கையில் சவால்களை கொண்டு வரலாம். சிறந்த தொழில் வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக உங்கள் வேலையை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம். ஜனவரி மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் நிலை சாதகமாக இருக்காது. இதன் காரணமாக ஜனவரி மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் தொழில் ரீதியாக பலவீனமாக தோன்றப் போகிறீர்கள். தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வதை தவிர்க்கவும். அவ்வாறு செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். இல்லையெனில் எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் உங்களை சிக்கலில் சிக்க வைக்கும். தை மாதம் உங்களுக்கு பெரிதாக நன்மைகளை செய்யாத மாதமாக அமையும் போகுது. இந்த 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சுக்கிரன் உங்களுக்கு நல்லதை செய்ய போறார், குடும்பத்தில் மகிழ்ச்சியை தருவார், உங்கள் வாழ்க்கையை மிகவும் சாதகமாக மாற்றும். ஜனவரி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களே, குரு சந்திரன் ராசியில் இருந்து 7வது வீட்டில் அமர்வதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் பலன்களை பெறலாம். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அன்பையும் ஈர்ப்பையும் அதிகரிக்கும். இந்த குரு உங்களுக்கு 11ஆம் வீட்டில் கேது இருப்பது இந்த மாதம் எதிர்பாராத பணம் சம்பாதிக்க உங்களை வழிநடத்தும். 4ஆம் வீட்டில் உங்கள் சனி உங்கள் குடும்பத்திற்காக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும். ஆகவே உங்கள் கால்களில் வலி மற்றும் விறைப்பு ஆகியவற்றை நீங்கள் சந்திக்கலாம். 4ஆம் வீட்டு சனியினால் உங்களுக்கு கால்களில் விறைப்பு, வலி போன்றன ஏற்படும். குடும்பத்திற்கு எதிர்பாராத செலவுகளை சந்திக்க ஏற்படும் 4ஆம் வீட்டு சனி. 5ஆம் வீட்டில் ராகு பேச்சிப்பதால் உங்கள் பிள்ளைகளின் உடல்நிலை குறித்து கவலையாக இருக்கலாம்.
ஆகவே மே மாதம் வரைக்கும் ராகுகேது பேச்சியும் குரு பேச்சியும் மே மாதம் இடம்பெறும் 2025 ஆண்டு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 ஆண்டு சனி பேச்சு நடைபெறும். அவ்வளவு வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும். பரிகாரம் ஓம் கேதவே நம என்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரிக்கவும் இந்த ஜனவரி மாதத்துக்குரிய பரிகாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓம் கேதவே நம என்ற இந்த மந்திரத்தை 27 முறை உச்சரிக்கவும். குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது நன்மை தரும். அடுத்தது தனுசு மற்றும் மகர ராசி.